கொய்யா பழம் மற்றும் கொய்யா இலை தெரிந்தால் இனி ஒரு இலையையும் வீணாக்க மாட்டீர்கள். ஒரு சாதாரண கொய்யா மரம், ஆனால் அதன் இலை முதல் பழம் வரை உடலுக்கு தரும் நன்மைகள் எண்ணிலடங்காதவை என்று சொன்னால் நம்புவீர்களா? வீட்டில் இருக்கும் இந்த ஒரு மரம் செரிமானம் முதல் நோய் எதிர்ப்பு சக்தி வரை பல விஷயங்களுக்கு உதவக்கூடும் என்று பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் கொய்யா இலையை யார் சாப்பிடக்கூடாது? கொய்யா பழத்தை எப்போது சாப்பிட்டால் அதிக பலன்? இந்த வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். கொய்யா பழத்தின் சிறப்பு. கொய்யா பழம் வெறும் சுவையான பழம் மட்டுமல்ல, இதில் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, நார்ச்சத்து, பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளன. பல நேரங்களில் ஆரஞ்சு பழத்தை விடவும் அதிக வைட்டமின் சி இதில் இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி. அடிக்கடி சளி, இருமல் வருபவர்களுக்கு வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் உதவக்கூடும். கொய்யா பழம் உடலின் இயல்பான நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை ஆதரிக்கிறது. செரிமானம். நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் செரிமானம் சீராக நடைபெற உதவுகிறது. மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் இது ஒரு நல்ல பழமாக இருக்கலாம். சர்க்கரை கட்டுப்பாடு. கொய்யா பழம் குறைந்த குலைசீமி குறியீடு கொண்ட பழமாகும். அளவோடு சாப்பிடுவது இரத்த சர்க்கரை திடீரென உயர்வதை குறைக்க உதவலாம். இதய ஆரோக்கியம். பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து இதய நலனை ஆதரிக்க உதவுகின்றன. சமநிலையான உணவின் ஒரு பகுதியாக கொய்யா பழத்தை சேர்க்கலாம். சருமமும் முடியும். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் வைட்டமின்கள் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை வழங்கவும் உதவுகின்றன. இப்போது கொய்யா இலையின் அசத்தலான பயன்கள். பலருக்கு பழம் தெரியும், ஆனால் இலைக்கும் பாரம்பரிய மருத்துவத்தில் முக்கிய இடம் உண்டு. செரிமானத்திற்கு உதவலாம். கொய்யா இலை கஷாயம் வயிற்று அசௌகரியத்தை குறைக்க பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது. வாய்ப்புண். இலைகளை வேக வைத்த நீரால் வாய் கொப்பளிப்பது சிலரால் பயன்படுத்தப்படும் ஒரு பாரம்பரிய முறை. இரத்த சர்க்கரை. சில ஆய்வுகள் கொய்யா இலை இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கு உதவக்கூடும் என கூறுகின்றன. ஆனால் மருத்துவர் கொடுத்த மருந்துகளை நிறுத்தக்கூடாது. முடி பராமரிப்பு. வேக வைத்த கொய்யா இலை நீரை ஆற வைத்து தலைமுடியில் பயன்படுத்துவது பாரம்பரிய நடைமுறையாக உள்ளது. முகப்பரு. அரைத்த இலை விழுதை வெளிப்புறமாக பயன்படுத்துவது சிலரிடம் வழக்கத்தில் உள்ளது. கொய்யா இலை டீ செய்வது எப்படி? 8 முதல் 10 இளம் இலைகளை நன்றாக கழுவுங்கள். 2 கப் தண்ணீரில் 10 முதல் 15 நிமிடங்கள் கொதிக்க விடுங்கள். வடிகட்டி வெதுவெதுப்பாக குடிக்கலாம். அளவோடு மட்டுமே பயன்படுத்துங்கள். யார் கவனமாக இருக்க வேண்டும்? கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், நீரிழிவு மருந்து எடுத்துக்கொள்பவர்கள் அல்லது ஏதேனும் உடல்நல பிரச்சனை உள்ளவர்கள் கொய்யா இலை கஷாயத்தை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. முடிவுரை. ஒரு சாதாரண கொய்யா மரம், ஆனால் அதன் பழமும் இலையும் நம் உடலுக்கு பல வகைகளில் உதவக்கூடிய இயற்கையின் அரிய பரிசு. ஆனால் எந்த உணவும் அல்லது மூலிகையும் அளவோடு பயன்படுத்தினால்தான் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை மறக்காதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். இது போன்ற இயற்கை மருத்துவம், மூலிகைகள் மற்றும் ஆரோக்கிய தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல்லை அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.